Raju, your mother, Sharani ma'am is your mother in the movie, right? Poduve Parayaranda. She in VIP and all. We consider her as the best mother in real life. So, how was your experience? Sharanya ma வந்து she is a Malayali and அவங்க வந்து அவங்க ஃபேஸ்ல வந்து நீங்க அவங்கள அம்மான்னு சொல்லிட்டா எந்த ஹீரோ அவங்க பையனை போட்டாலும் அம்மா நம்ப முடியும். ஏன்னா நம்ம எல்லாரோட அம்மாவோட ஒரு ஃபேஸும் அவங்க கிட்ட இருக்கு. உங்க அம்மாவோட ஒரு சின்ன ஃபேஸும் அவங்க கிட்ட இருக்கும். சிரிப்பு யாரோட அம்மாவோட சிரிப்பு இருக்கும். அவங்களோட பாடி லாங்குவேஜ் யார் அம்மா மாதிரியே இருக்கும். கொஞ்சம் கிளாஸியா பண்ணாலும் அந்த அம்மா மாதிரி இருப்பாங்க. கொஞ்சம் இறக்கி கொஞ்சம் இந்த மாதிரியான லோவர் இதுல பண்ணாலும் அவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ எல்லாரும் ரிலேட் பண்ற ஒரு அம்மா கிட்ட நான் போகும்போது அம்மா அவங்கள பார்த்து அம்மான்னு சொல்றது நடிச்சு கூப்பிடுற மாதிரி எனக்கு தோணல. டைரக்டா சரண்யா அம்மா தான் வரும். சரண்யா மேடம் சொல்றதுக்குள்ள ஆய்மா அப்படிதான் வரும். பேசும்போதே அப்புறம் அவங்க இன்னும் கம்ஃபர்டபுளான ஒரு வைப் கொடுப்பாங்கல்ல, அந்த வைப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அது வந்து அவங்களால மட்டும்தான் அப்படி அவங்க இருக்கிறனால மட்டும்தான் ஆப்போசிட்ல நம்மளால நல்லா நடிக்க முடியுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப ஃபேவரட். எனக்கு வந்து ஆமா the song and all. அதான் ராம். அதுல ஜீவா சாரோட அம்மாவும் வந்து அந்த சிங்க் You felt that mother connection to her, right? ஆமா நீங்க இது வேற Okay, so last question is Bun Butter Jam. You said that it's related to Gen Z. So can you describe the movie? Describe the movie in the way of Gen Z language. Okay. Any of you? Gen Z language. Yeah. And the words. Words. This movie will be Riz. Adya, your turn. No, 90s kids. Sorry. Bhavya, can you? In this film, you are going to see a lot of sus, lot of Riz, lot of low-key moments. நிறைய ரிஸ் இருக்கும், நிறைய லோக்கி மூமெண்ட்ஸ் இருக்கும், நிறைய சஸ் இருக்கும், சஸ்பிஷியஸ் மூமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஓவரால் பேக்கேஜ் பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டு ஒரு சாஃப்ட் பட்டரி அண்ட் ஸ்வீட் ஆன ஃபீலிங் இருக்கும். മനസ്സിലായി പോലെ ഇരിക്കും. അപ്പോൾ the movie is releasing on July 18th. What do you want to convey to our audience? Yes, இது வந்து ராஜு சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க கரெக்ட்டா இருக்கும். ஓகே. ஆடியன்ஸ் இந்த மாதிரி நான் சொல்லலாம். நாட்லுள்ள அந்த மாதிரி. சோ எங்க இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே பன் பட்டர் ஜாம் வந்து ஜூலை 18th ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தை நீங்க ஏன் தியேட்டர்ல வந்து பார்க்கணும்னா எங்களுக்குலாம் சினிமாவில் ஒரு பிரேக் கிடைக்கணும். ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு பிரேக் இருந்தாதான் நான் வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ண முடியும், இன்னும் நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்க முடியும், இன்னும் பெட்டரா நிறைய பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா நிறைய படம் இருக்கு. இப்போ ஓடிடி எடுத்து ஓபன் பண்ணீங்கன்னா நிறைய படம் இருக்கு. என்ன படம் பார்க்கலான்னு ஸ்க்ரால் பண்ணாலே 2.5 hours போயிடும். ஸோ அது மாதிரி எங்கள் படத்தில் வந்து ஸோ உதாரணத்துக்கு இந்த ஃபுட் டெலிவரி ஆப்பில் என்ன சாப்பிட்லான்னு ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிச்சா பசி போகிற வரைக்கும் ஸ்க்ரால் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயே கன்ஃபியூஷன் இருக்கு. பன் பட்டர் ஜாம் டிஷ்ஷை வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்பி வாங்கி சாப்பிடலாம். இப்போ எல்லாருக்கும் நமக்கு பசிச்சதோ இல்லையோ இங்கே பன் பட்டர் ஜாம் கொடுக்கும்போது எல்லாம் வாங்கி சாப்பிடலாம். ஒரு அண்ணா கிடைச்சது. ஆனால் வந்து அது வயிறு ஒன்றும் கெடுக்க நல்லா இருக்கும். ஒரு சிம்பிள். ஆமாம், சிம்பிளாக இருக்குது, பட் சேஃபான ஒரு டிஷ். அந்த மாதிரி எங்கள் படத்துக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதா இருந்தால் திஸ் இஸ் a சேஃப் ஃபில்ம். நீங்கள் பாட்டு ஃபேமிலியோட சேர்ந்து சேஃபா ஒரு டிக்கெட் போட்டு ஜாலியா வந்து பார்த்துட்டு போகலாம். எங்களுக்கு திட்ட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பஞ்சாபி, தமிழ், மகாராஷ்டிரா, கேரளா, அமெரிக்கன். இது லைட்டர் வேலை சொல்றது. இன்னும் டீப்பர் வேலை சொல்லணும் அப்படின்னா நிறைய ஹார்ட் பிரேக்ஸோ நிறைய பெயினோ இருக்கு இல்லையா, நிறைய இப்ப நடக்குது இல்லையா. இது வந்து திஸ் ஃபில்ம் வில் ஹீல் யூ. அதுதான்
I believe that this will heal you. പോസ്റ്റർ பார்த்தாலே ഭയങ്കര യുദ്ധമാണ്, നെപ്പോളിയൻ വന്ന് ഇന്ത്യ ആക്രമിക്കുന്ന പോസ്റ്റർ വളരെ அது உள்ளுக்குள்ள இருக்க ஃபைட். But he will be smiling. Okay. ஆமா. With a Gen smile Z. easy. He coming from Big Boss Tamil Nadu. Smiling. Year after I want to smile. அது உங்க கையில தான். Okay. Thank you so much. Yes, thank Thank you. you. Thank you so much. എല്ലാ വിജയാശംസകളും ഉണ്ടാവട്ടെ. இது Thank you. interview மாதிரியே இல்ல, It's ரொம்ப not fun-ஆ an இருந்தது, casual-ஆ இருந்தது. ரெண்டு பேரும் next time നിങ്ങൾ ഇത് വിജയ സക്സസ്ഫുൾ വർഷം വരുമ്പോൾ നമുക്ക് വീണ്ടും நீங்க ரெண்டு பேரும் வந்து you both were like very sweet. Thank you. ரொம்ப நன்றி. I'm sweet. Next time வந்து next What you said, he looks very ஃபர்ஸ்ட் Yeah. பயங்கர டென்ஷன் Yeah, ஆயிட்டாங்க. സംസാരിക്കാത്തതുകൊണ്ടാണ് പരിചയപ്പെടുത്തിയില്ലാത്തതുകൊണ്ട്. நம்ம அடுத்த படமோ இல்ல இந்த படத்தோட சக்சஸ் மீட்டு இன்னும் கேஷுவலா ஒரு பப்ல உட்கார்ந்து ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டே ஒரு இன்டர்வியூ. അടുത്ത ഇന്റർവ്യൂ അടുത്ത ഫിലിം ചിക്കൻ ബിരിയാണി ആയിട്ട് சிக்கன் ഓക്കെ ஓகே ഓക്കെ Thank you so Thank much. Yes, thank you.